அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். இப்போ நம்ம காலங்காலமா பாத்தீங்கன்னா ஒரு புதுசா கல்யாணம் ஆகி ஒரு தம்பதியர் வராங்கன்னா அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிப்போம். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்து புதுசா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரோம்னா நம்ம திருஷ்டி கழிப்போம். அந்த குழந்தை வளர கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போதும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல திருஷ்டி சுத்துவாங்க. ஜனனமான நாள் என்னவோ அந்த நாள்ல திருஷ்டி சுத்துறது ரொம்ப சிறந்ததா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பிறந்தது ஒரு செவ்வாய்க்கிழமைனா நீங்க எவ்வளவு வயதாக வளர்ந்தாலும் நீங்க உங்களுக்கு நிறைய திருஷ்டி இருக்கிறதா ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ஜனனம் எடுத்த தினத்தன்று திருஷ்டி சுத்தி போட்டு கொண்டீர்களானால் அது மிகவும் சிறந்ததாக ஒரு நிவர்த்தியா அமையும். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அது போல இப்ப திருஷ்டி எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வழிமுறை இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் நம்ம நம்மளோட நெகட்டிவ எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயமா இதுல வர்றது, என் வீட்டில் என்னை விட எல்லாருமே வயது கம்மியானவங்க தான் இருக்காங்க. அப்ப நான் எப்படி எனக்கு திருஷ்டி எடுத்துக்கிறது? நல்ல ஒரு தண்ணியில நீங்க கல்லுப்பை போட்டுட்டு உங்க கால் அதுல ஒரு 10 நிமிஷத்துக்கு விடுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட திருஷ்டியா இருந்தாலும் பாதம் வழியாக அந்த திருஷ்டி கழிந்து விடும். அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு நீங்க இப்பெல்லாம் அபார்ட்மெண்ட் பிளாட் சிஸ்டம் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி பூமிக்கு ஊத்திருங்க நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் கழிவை எங்க வெளியேற்ற முடியும்? அந்த மாதிரி டாய்லெட்ல போயிட்டு நீங்க அதை ஊத்திடலாம். இப்ப இது ஃபர்ஸ்ட் வழி, ஈஸியஸ்ட் வழி. இது உங்களுக்கு கல்லுப்புக்கு தான் இருக்குங்க. நான் போயிட்டு இதை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிட்டுமான்னு பண்ண முடியாது. இந்த எலக்ட்ரானிக் சாம்பிராணி கதையாயிடும். அதுக்கப்புறமா அதுக்கான காரகத்துவமே அங்க போயிடும். ஓகே, அடுத்தது இப்ப நான் எனக்கு நானே திருஷ்டி எடுத்துக்கொள்வது எப்படி? இப்ப நீங்க நல்லா பாத்துக்கோங்க. உங்களுடைய கைகள்ல நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது சோத்துக்கு போடுறது, அது இதே கல்லுப்பு தான். ஆனா அப்ப பேர் சொல்லி எடுக்க கூடாது. அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மிளகு எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இது 3 இப்ப கையில வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் இப்படி 3 தடவையும், அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் 3 தடவையும், அடுத்தது மேலிருந்து நீங்க உங்க கால் வரைக்கும் 3 தடவையும் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க அடுப்பு அது கொளுத்தி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நெருப்புல போடணுங்க. பேசிக்கா ஒரு சின்ன ஒரு சட்டி வாங்கி வச்சுக்கோங்க, இல்ல பாண்டு மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அதுல கூட நீங்க நெருப்பு கங்கணம் அயன் கடையில எல்லாம் கிடைக்கும் கறி, அத கங்கணம் மாதிரி வளர்த்து வச்சிருந்தீங்கன்னா அதுல போட்டீங்கன்னா துர்நாற்றம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்களுக்கு திருஷ்டி ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். நெடி ஏறுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்பனா திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். காஞ்ச மிளகாயும் மிளகும் போட்டு நெடியே ஏறல அப்படின்னு சொன்னாக்க அடுத்தடுத்து திருப்பி திருஷ்டி இன்னும் 2-3 தடவை எடுக்கும் போது அது கழிஞ்சிரும்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களை விட சின்னவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவங்களுக்கு எடுக்கலாம். யாருக்கெல்லாம் எடுக்கலாம்? நீங்க உங்களோட குழந்தை, உங்களுடைய மனைவி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட அல்லாத ஒருத்தங்களுக்கு எடுக்க போறீங்கன்னா அது திருநங்கைகள் தாங்க அதை பண்ண முடியும். ஏன்னா அவங்க சிவசக்தி அவதாரங்க. அந்த அர்த்தநாரீஸ்வரரோட அவதாரமாவே அவங்க வர்றவங்க தான். சிவன் பாதி சக்தி பாதி, உமை பாதி சிவன் பாதின்னு அவங்க அந்த திருநங்கைகளை கூட்டு நீங்க மகாராஷ்டிரா சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த குழந்தை பிறப்பா இருந்தாலும் சரி, புது வீடா இருந்தாலும் சரி, அவங்களை கூட்டிட்டு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு துணி கொடுத்து கையில காசும் கொடுத்து அனுப்புவாங்க. என்னன்னு கேட்டாக்க அது அவங்களுக்கு சிவனும் சக்தியும் சேர்ந்து அவங்க அவதரிச்சதுனால அவங்களே போயிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட நெகட்டிவும் அங்க இருக்காதுங்கிறதுக்காக தான் அந்த திருஷ்டி அவங்கள வச்சு இது பண்றது. சோ நீங்க உங்க ரத்தம் இது இல்லாத இருக்கிறவங்களுக்கு எடுக்க போறீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்க எடுக்கணும். சோ நான் இப்ப உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அடுத்தது ஒரு குழந்தைக்கு எப்படி பல் முளைக்கும் வரைக்கும் திருஷ்டி சுத்தணும்னா, குழந்தை தன் தகப்பன் மடியில் அமர்ந்திருக்க வேண்டும். தாயார் திருஷ்டி அந்த குழந்தைக்கு எடுக்கலாம். குழந்தை பூமியை நோக்கி பார்க்க வேண்டும், நேராக தாயை நோக்க கூடாது. இப்ப இவங்க சுத்தி முடிச்ச உடனே ஒரு கற்பூரத்தை வச்சு கூட இவங்க சுத்துறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த தகப்பனும் இந்த குழந்தையும் பின்னாடி திரும்பி போயிடணும். இவங்க முன்வாசல்ல கொண்டு போய் அதை கீழே தட்டிட்டு உள்ள வந்துருவாங்க. இதுதான் கரெக்டான மெத்தடாலஜி. அதை விட்டுட்டு தோல்ல தூக்கி நிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. பூமியோட கான்டாக்ட்ல தரையில் சம்மணங்காலிட்டு அமர்ந்து குழந்தை தகப்பன் மடியில் வைத்துதான் நீங்க இதை செய்யணும். இதை பாட்டி சுத்தலாம்,
குழந்தையின் தயை சுத்தலாம். இது வந்து அந்த அப்பாவுக்கு இங்க திருஷ்டி சுத்தல, அந்த குழந்தைக்கு தான் நாங்க திருஷ்டி சுத்தப்படுகிறது. அடுத்தது குழந்தை வந்து நடக்கிற பருவத்துல இருக்குன்னா, ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாம அடிக்கடி போறதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டாக்க, வசம்ப வந்து விளக்கு சாமி அகல் விளக்குல வந்து நல்லா காட்டிட்டு அதை இழைச்சி அந்த கறி தூளை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெத்தி கன்னம் மற்றும் கால்ல வந்து பாத்தீங்கன்னா பாதத்துக்கு கீழே இருக்க குழி இருக்கு இல்லைங்களா, அந்த குழிக்குள்ள வச்சு விடுவாங்க. எதையாவது கண்டு பயந்து கியந்து அளந்து இருந்ததுன்னா இந்த வகையான திருஷ்டி கழிப்பு மூலமா அந்த குழந்தைக்கு அது தீரும். அடுத்தது முச்சுந்தியில போயிட்டு ராகு காலத்துல குழந்தைக்கு திருஷ்டி எடுத்து போடுறது. இதுல வந்து நீங்க என்ன இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து வெற்றிலை வச்சு அதாவது வந்து மஞ்சள், குங்குமம், சுண்ணாம்பு இது மூணையும் ஒரு தண்ணியில கரைச்சி அதுல வெற்றிலை வச்சு அது மேல வந்து கற்பூரத்தை வச்சு திருஷ்டி வந்து பித்தளை தட்டுல எடுக்கணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு மண் தட்டில் தான் எடுக்கணும். எவர் சில்வர் தட்டுல கிடையாதுங்க. இதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன், எல்லாரும் அந்த எவர் சில்வர் தான் பயன்பாட்டுல வச்சிருக்கீங்க, அதுல கண்டிப்பா கிடையாதுங்க. இதுதான் சுட்டிட்டு முச்சுந்தியில போய் அதை வந்து போடணும். இந்த 4:30 இந்த 4:30 வந்து முதல்ல இருக்கக்கூடிய 4:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விஷம் முறிக்கும் ராகு. அதுக்கு அடுத்தது அமிர்த ராகு வருவாரு. நல்ல காரியங்களுக்கு அமிர்த ராகுல செய்யணுங்க. திருஷ்டி எடுக்கிறதுக்கு 4:30 to 5:30 செஞ்சாதாங்க நெகட்டிவ் எனர்ஜியை போக்க முடியும். சோ இப்ப திருஷ்டி சுத்துதல் முறை, யார் யாருக்கு எப்படி சுத்தணும், தானே தனக்கு திருஷ்டி எடுப்பது எப்படி, இப்படி அனைத்தையும் நம்ம பேசியிருக்கோங்க. நன்றி, வணக்கம்.